ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ். என்னங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கான விளாக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான விளாக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம வீடியோவுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மள நிறைய பேருக்கு ஒரு பெரிய கனவுங்க, கண்டிப்பாக நம்ம ஒரு சொந்த வீடு கட்டிடணும், சொந்தமாக ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சொந்த வீடு கட்டிட்ட பிறகு நாம் எப்படிடா இந்த லோனை க்ளோஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. நான்லாம் வீடு கட்டுறப்ப ரொம்ப ஆசையாக லோனை வாங்கி வீடு கட்ட ஆரம்பித்தேன். நான் வந்து லோன் வாங்குறப்ப கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சுங்க. நான் வந்து எஸ்பிஐயில் தான் லோன் வாங்கினேனே. அந்த ப்ராசஸே 1 இயர் ஆச்சு. வீடு கட்டணுன்னா கண்டிப்பாக நம்ம கையில் ஒரு அமௌண்ட் வச்சுட்டு தான் வீடு கட்டணுன்னா கண்டிப்பாக வீடே கட்ட முடியாது. ஏன்னா இந்த வீடு கட்டுறப்ப என் கையில் இருந்த அமௌண்ட் ஒன்லி 5 lakhs மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் கையில் காசே கிடையாது. லோன் போட்டு தான் வீடு கட்டவே ஸ்டார்ட் பண்ணோம். எப்படியோ ஒரு வழியாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லோன் எவ்வளோ சேங்ஷன் ஆச்சுன்னா 24 lakhs வந்து நம்மளுக்கு வந்து சேங்ஷன் ஆச்சு. அது ஃபுல்லாமே வந்து இந்த வீட்டுக்கு வந்து சரியாக போகலை. அது இல்லாமல் கொஞ்சம் வந்து லேண்ட் இருந்தது, அதெல்லாம் சேல் பண்ணிவிட்டு அது எல்லாமே போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு கட்டணுமே. இப்போ லோன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிட்டு அவங்க வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்தாங்க. 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்து, அதாவது ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஒரு 6 lakhs அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8, 10 அந்த மாதிரி வந்து 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி லோனை வந்து நமக்கு கொடுத்தாங்க. நமக்கு பேங்க்காரனை தவிர வேறு யாருமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு வந்து கொடுக்க போகிறது கிடையாது. அதனால் வேறு வழியே கிடையாது. நம்ம பேங்க்கை நம்பி தான் வீடு கட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். வாங்கி நல்லா வந்து வீடெல்லாம் வந்து கட்டியாச்சு. அதுக்கப்புறம் கிரகப்பிரவேசம்லாம் முடிச்சாச்சு. அப்பாடின்னு ஒரு நிம்மதியான ஒரு பெருமூச்சுங்க. நாமளும் ஒரு வீடு கட்டிட்டோம், ஒரு வேலை முடிஞ்சுதுடா சாமி, இனி நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. மாதம் மாதம் இஎம்ஐ கட்ட போகிறோம். அது பாட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐயில் போயிடப்போகுது. மீதி இருக்கிற சம்பளத்தை வச்சு எப்படியாச்சும் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டாங்க. நானும் வந்து கிட்டத்தட்ட 2017 நாங்கள் வந்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ணோம். ஒரு 3-4 வருஷம் வந்து நான் வந்து லோனை வந்து கட்டிக்கிட்டே வந்தேன். எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த லோனை பற்றின அந்த அளவுக்கு அவேர்னஸே கிடையாது. நான் 3-4 வருஷம் வந்து கரெக்டாக வந்து கட்டிடுவேன். மாதம்னா என்னோடய அக்கௌண்ட்லேருந்து சேலரியிலேருந்தே கரெக்டாக வந்து டெபிட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் போய்ட்டு வருஷம் வருஷம் வந்து நமக்கு வந்து டேக்ஸ்க்காக வந்து ஹவுசிங் லோன் வந்து நான் வந்து டேக்ஸுக்கு காமிப்பேன். அப்போ நான் வந்து வாங்கி வாங்கி பார்க்குறேன் வருஷம் வருஷம். அப்போ பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா 2.5 லட்ச ரூபா கட்டினேன் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 20,000 இல்லைன்னா 30,000 தான் நம்மளோட பிரின்சிபலில் கழியும், நம்மளோட அந்த அசலில் கழியும். மீதி இருக்கிற ஃபுல்லாக அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் போகுமே. அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு அப்போவும் எனக்கு வந்து புரியல. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போச்சு. இன்னும் ஒரு வருஷம் திரும்ப வந்து இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழித்து பார்த்தா அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபலில் அப்படியே தான் இருக்குது. ஆனால் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் நல்லா கழிக்கிறாங்க. எனக்கு அப்புறம் தான் நான் வந்து விசாரிச்சதில் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு தான் பிடிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் நம்மளோட அசலில் கழிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்ல வேலை நான் வந்து ஹவுசிங் லோன் போட்டது வந்து பார்த்திங்கன்னா நடுவுலே வந்து க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்னும் எவ்வளோ நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும், 20 இயர்ஸ் பார்த்தோன்னா நம்மளோட டியூரேஷனில் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 58 lakhs கிட்ட நான் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்குங்க. 20 வருஷம், அதாவது 24,500 ரூபாய் என்னோடய பேமெண்ட்லேருந்து கட் ஆகும். அப்போ 20 வருஷம் நான் வந்து கட்டினேன்னா 58 லட்ச ரூபா கிட்ட வந்து நான் கட்ட வேண்டியதாக இருக்குது. ஆனால் நான் வாங்கின அமௌண்ட்டே வந்து 24 lakhs தாங்க. ஆனால் இந்த மாதிரி அமௌண்ட் ஆகும், இப்படியெல்லாம் ஆகும்னு பேங்க்கில் வந்து சொல்லவே மாட்டாங்க. நாமளும் ஏதோ கொஞ்சமாக தானே இஎம்ஐ தானே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். அதுக்கப்புறம் எனக்கு அந்த அமௌண்ட் இவ்வளோ கட்டணும், இத்தனை வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டை நெட்டாக நம்ம வந்து பே பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறப்ப நீங்கள் என்னென்னா நினச்சிக்கோங்க, எனக்கு தூக்கமே வரல. 2-3 நாளாக தூக்கமே வரல. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம வாங்கின இந்த காசுக்கு இவ்வளோ அநியாயமாக வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அநியாயம்னு சொல்ல முடியாது, அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து பேங்க்கில்
பேங்க்கில் லோன் வாங்கலாம் வீடு கட்ட முடியாது தான். ஆனாலும் நம்ம இந்த மாதிரி பே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இதை வந்து ப்ரீபேமெண்ட் பண்ணி நம்ம இதை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிக்க ஆரம்பித்தேன். தூக்கம் வராமல் கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் நிறைய வந்து யூடியூப்லேயே வந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹவுசிங் லோனை ப்ரீ க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதில் ஒருத்தரோட வீடியோ மட்டும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த சேனல் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றியெல்லாம் வந்து நிறைய வந்து அவேர்னஸ் கொடுக்குறாங்க. ட்ரேட் அச்சீவர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் பேர் வந்து கிஷோர். அவ்வளோ சூப்பராக சொல்லியிருந்தார். இஎம்ஐ அப்படிங்கிற பேரில் மக்கள்கிட்ட இருந்து கவர்மெண்ட் வந்து எவ்வளோ பணம் வந்து எடுக்கிறாங்க, இதை நீங்கள் எப்படி ப்ரீ க்ளோஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுது நம்ம எப்படி ஈஸியாக வந்து இதை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த வீடியோவில் அந்த சார் சொல்லியிருந்தார், வருஷம் வருஷம் நீங்கள் ஒரு 1,00,000 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு கையில் கிடைக்கிற காசு கொண்டு போய் கட்டினீங்க அப்படின்னா, அந்த பேங்க்கில் கட்டணும் அப்படின்னா அந்த ஹவுசிங் லோனுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அந்த லோன் நம்பர். அந்த லோன் நம்பர் வச்சு நம்ம அமௌண்ட்டை பே பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அந்த ஹவுசிங் லோன் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கம்மியாகும். அந்த மாதிரி 1,00,000 ரூபாய் நம்ம கட்டினா கூட நமக்கு வந்து கிட்டத்தட்ட 4 to 5 lakhs வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோன் அமௌண்ட்லேருந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினேன். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நான் இன்னும் எவ்வளோ கட்டணும்னு கேட்டால் எனக்கு வந்து பேங்க்கில் ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதனால் நான் என்ன ஐடியா பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எப்படியும் ஜுவல் வச்சுருக்கோம். ஜுவல் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம லாக்கரில் வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அது ஏன் நம்ம வந்து ஜுவல் லோனாக வச்சு ஒரு 5 lakhs எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கட்டிடலாம் இல்லையா? ஏன்னா நம்ம வந்து அதை ப்ராப்பராக நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம ஜுவல்லை கண்டிப்பாக 1 இயருக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம மூட்டு தான் ஆகணுமே, அதை ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் வந்துடுவோம். அப்போ மந்த்லி கொண்டு போய் கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜுவல் லோனுக்காக பைசா வந்து கட்டிடுவோம், ரிலீஸ் பண்ணிடுவோம். ஆனால் நம்ம வந்து பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹவுசிங் லோனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அமௌண்ட் கட்டினா இங்கே ரெஸ்பான்ஸும் சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் நமக்கு எவ்வளோ பே பண்ணுறோன்ற அந்த கரெக்டான ஒரு அமௌண்ட் வந்து தெரியாது. அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணேங்க. எப்படி இருந்தாலும் ஹவுசிங் லோனுக்கு இப்போ வந்து 10% வரைக்கும் லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆகுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல் லோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.5 அந்த மாதிரி தான் ஆகுது. அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நமக்கு வந்து ஜுவல்லும் சேஃப்டியாக இருக்கும். அதே மாதிரி அட் எ சேம் டைமில் நமக்கு வந்து லோனும் க்ளோஸ் ஆகும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா 5 lakhsக்கு வைக்கணும். வச்சதை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 இயர்க்குள்ளே நான் வந்து அந்த நகையை வந்து ரிலீஸ் பண்ணி எடுத்துடணும். திரும்பவும் அகெயின் அடுத்த வருஷம் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பவும் ரிலீஸ் பண்ண நகையை திரும்பவும் வச்சு இதே போல் தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் நான் ஹவுசிங் லோனை க்ளோஸ் பண்ணனா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் நம்ம வந்து பேமெண்ட் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா மந்த்லி வந்து சேவிங்ஸ் வந்து எடுத்து வைப்போம் இல்லைங்களா? இப்போ இஎம்ஐ எல்லாம் கட்டுறோன்னா அப்படின்னா சேவிங்ஸ் அப்படிங்கிறது கண்ணிலேயே பார்க்க முடியாது. ஏன்னா குழந்தைங்க படிக்கிற செலவு இப்போ வந்து பார்த்திங்கன்னா படிப்பு செலவுக்கு தான் அதிகமாகவே ஆகுதுங்க. லேக்ஸ் கணக்கில் ஆகுது. ஒரு எல்கேஜி யூகேஜி அட்மிஷனுக்கு கூட 50,000 இல்லைனா 1,00,000 ரூபாய் அந்த மாதிரி தான் செலவாகுது. அப்போ சேவிங்ஸுங்கிறதே கண்ணிலேயே பார்க்க முடியாத ஒரு நிலமையில வந்து போயிட்டுருக்கோம். அதனால் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து சிக்கனமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சிக்கனமாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து லோனெல்லாம் வந்து இஎம்ஐ இல்லாமல் வாழ்ந்தோம் அப்படின்னாவே அதுவே ஒரு பெரிய ரிலாக்ஸ் தாங்க. அதாவது முன்னாடியெல்லாம் கடன்காரங்கிட்ட கடன் வாங்கிட்டு அதாவது தெரிஞ்சவங்க கிட்ட லோக்கலில் வாங்கிட்டு கந்து வட்டிக்காரன் இந்த மாதிரியெல்லாம் வீட்டில் வந்து நின்று சண்டை போடுவாங்க. இப்போல்லாம் கண்ணுக்கே தெரியாமல் பேங்க்கில் வாங்கிட்டு ரொம்ப வந்து டீசெண்டாக வந்து நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் தான் சொல்ல முடியுமே. அதனால் இந்த லோனெல்லாம் இல்லாமல் இஎம்ஐ எல்லாம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா இதை விட ஒரு சந்தோஷம் மனுஷனுக்கு வேறு எதுவுமே கிடையாது. நமக்கு வர பேமெண்ட்டில் வரக்கூடிய அந்த இன்க்ரிமெண்ட் வரும் இல்லைங்களா, இயர்லி ஒன்ஸ், அது எல்லாமே நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சேல்ரி வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அதிகமாக வர சேல்ரி நம்ம கண்ணுக்கு தெரியவே கூடாது. அது நம்ம காசே இல்லைன்னு நினச்சிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ பேமெண்ட்டு நம்ம வந்து நம்ம ஃபேமிலிக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதே அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணணுங்க. இதில் எவ்வளோ வந்து நம்ம சிக்கனமாக இருக்க முடியுமோ அவ்வளோ நம்ம சிக்கனமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த லோன்லேருந்து வெளியே வரவே முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஆக்கவே கூடாது. நம்மளோட ஃபேமிலிக்குன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற அமௌண்ட் ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு மேலே போகக்கூடாதுங்கிற அந்த கான்செப்ட் வந்து நம்ம நல்லா வந்து மனசில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து அதிகமாக செலவு பண்ணோன்ற அந்த தாட்டே வராது. எப்படியாச்சும் இந்த லோனை க்ளோஸ் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சுட்ருக்கேன். இப்போ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தாங்க ஏறக்குறைய ஓரளவுக்கு வந்து நான் என்னோடய அமௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இன்னும் கூடிய சீக்கிரமாகவே என்னோடய ஹவுசிங் லோனை வந்து நான் க்ளோஸ்
க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான நல்ல வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து மீட் பண்ணுவேன். நீங்களும் இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து ஹவுசிங் லோனை சீக்கிரமாக ப்ரீ க்ளோஸ் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருக்க முடியுங்க. லோனு க்ளோஸ் ஆச்சு, இஎம்ஐ இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம சேவிங்ஸை பற்றி யோசிக்கவே முடியும். யார் ஒருத்தர் கடன் இல்லாமல் இருக்கிறானோ அவன் தான் ரொம்பவே இந்த உலகத்திலே பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா லோன் வாங்காம நம்மளால வீடு கட்ட முடியாது. அதனால நம்ம லோன் வாங்கிடலாம். வாங்கிட்டு அதை எப்படி ப்ரீ க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கிறதாங்க அங்கே வந்து விஷயமே. நம்ம கண்டிப்பாக வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாங்கி வீடெல்லாம் செட் ஆகிட்டு ஒரு 2 வருஷத்துலேருந்தே நான் நினச்சிருந்தேன் அப்படின்னா சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு ஞான உதயம் வந்ததே ரொம்ப லேட்டு தாங்க. ஆனால் நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க, வீடு கட்டணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரி லோன் வாங்கி வீடு கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி சீக்கிரமாக ப்ரீ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக கட்டியிருப்போம். அதே வீட்டு பத்திரமும் நம்ம கைக்கு வந்துடும். வெளியிலேருந்து பார்க்குறவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்னப்பா வீடு கட்டிட்டாங்க, நல்லா வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டிட்டு மாதம் மாதம் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கே வந்து பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ கட்டுறவங்களுக்கு தான் தெரியுமே. வாடகை கூட 5000 10,000 கொடுத்தா கூட வீட்டில் இருந்துடலாம். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வாங்கக்கூடிய பாதி சம்பளமும் இஎம்ஐயாகவே போகும். சில பேருக்குலாம் 60-70% இஎம்ஐயாகவே கழியும். அந்த மாதிரி நமக்கு தான் நம்மளோட வேதனையும் வலியும் தெரியுமே. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுமே. மனசுக்கு கஷ்டமாக இருந்தது, அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம மெத்தடை ஃபாலோ பண்ணி சீக்கிரமாகவே லோனை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி சீக்கிரமாக 5 வருஷத்துக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பெனிஃபிட் தான். ஒவ்வொரு முறை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு கட்டுற அந்த 5 லட்ச ரூபாவும் நம்மளோட அசலில் கழியுங்க. வட்டி மட்டும் தான் நம்ம கட்டிக்கிட்டு இருப்போமே. இதை பற்றின இன்னும் டீட்டெயிலான வீடியோ வேணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். வேணும்னா மட்டும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து லோன் எப்படி வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் வருது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரோட வீடியோவும் வருது. ரொம்பவே வந்து ப்ராக்டிக்கலாக அது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி அவர் வந்து காமிச்சிருப்பார். அதுக்கப்புறம் தான் எனக்கே வந்து தோணுச்சு 5 லேக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. ஆனால் நம்ம அதை வந்து ரினியூவல் பண்ணி கூட நம்ம வந்து மேனேஜ் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.